வண்டி வருது, பார்த்து கிராஸ் பண்ணணும். பார்த்து போடி, பார்த்து போடி. ஒரு வண்டியும் எவ்வளோ வேகமாக போகுது. எங்கே தான் போதோ எங்கே தான் வருதோ தெரியல இவ்வளோ வண்டியும். அண்ணன் வேற வந்துச்சா என்னன்னு தெரியல. சீக்கிரம் வாடி. அண்ணன் வந்தா வீட்டில் தான் இருக்கும். சீக்கிரம் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துடாத. வா வா, வண்டி வரல, வா போகலாம். வண்டி வரலையா? எவ்வளோ பெரிய பஸ் போகுது, வண்டி வரலன்னு சொல்கிறீங்க. கண்ணு தெரியல சரியா, வெயில கண்ணு கூசுது. 1 கிலோ மீன் வெட்டுறதுக்கு 30 ரூபாவா? அநியாயமாக தெரியல உங்களுக்கு. ஏண்டே இதே விலை கம்மி தாண்டி. ஒரு இடத்துல 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க. நம்ம ஊர்லேயே 30 ரூபா தான் வாங்குறாங்க. அதே பரவாயில்ல தான். நம்மளே 1 கிலோ மீனே 150 ரூபா தானே வாங்கியிருக்கோம். இங்கே வந்து வெட்டுறதுக்கு 30 ரூபா, 180 ரூபா போச்சு 1 கிலோக்கு. நம்ம வஞ்சிர மீன் வாங்கலான்னு பார்த்தோம். வஞ்சிர மீன் 600 700 சொல்கிறாங்க. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதே. போதும் காணாங்கத்த மீனும் சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் பாறை மீனும் சூப்பராக தான் இருக்கும். குழம்பு வைக்க சங்கரா மீன் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? நான் வந்து 1 கிலோ சிக்கனு 1/2 கிலோ மட்டன் வாங்கலான்னு பார்த்தேன்டி. மட்டன் எவ்வளோ விற்குதுன்னு பார்த்தியா? 700 ரூபா வாங்கியே மார்க்கெட்லேயே. இன்னும் நம்ம ஊருக்கு போனோன்னா 1000 ரூபா விற்கணும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, 700 ரூபானா 1/2 கிலோ 350 ரூபா. 350 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம். இதான் வேணாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஏக்கா 1 கிலோ சிக்கனே வந்து 240 ரூபா தான் சொன்னாங்க. அது வாங்கிக்கணும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ மட்டனே வாங்கலாம், அப்புறம் எதுக்கு சிக்கனை? வா போகலாம். ஆமாம், போன ஒன்று அந்த மீனில் கழுவிட்டு குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு சாதம் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். போதும்ல? போதும் இது செய்யறதுக்கே எவ்வளோ நாள் போக தெரியல. ஏக்கா போகும்போது நாடகல்ல கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கி போகணும். கொஞ்சம் எல்லாம் தரமாட்டாங்கடி. 10 ரூபாய்க்கு வாங்கினா தான் தருவாங்க. ஆமாம் 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். வா போலாம் அப்படியா? போடி. ஏமா அந்த பஸ் என்ன வேகமாக வருது. அரிசி கழுவி போடுங்க, அதை வந்து நட்டை வச்சிடறேன் அப்படின்னு சொன்னால் சாதமே வெந்து முடியும் போது குழப்பம் ஆயிடுமா வரத்துக்குள்ள. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது, வேகட்டும். இன்னொரு அடுப்பு காலியாக தான் இருக்குது. அதில் எதனா இருந்தால் போடலாம். ரசம் ஏதாவது வைக்கணுமா என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ரசத்துக்கு வந்து அம்மியில் வச்சு அரைச்சது நல்லாயிருக்கும். மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி ரசம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மியில் உட்காந்து அரைக்கலாமா? யாருன்னா ஒருத்தர் அடுப்பு பார்த்துக்கனா நான் போய்ட்டு அம்மியில் அரைச்சிட்டு வருவேன். இந்த பசங்களை விட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏற்ப சுடுகிட்டு வச்சுட்டு போதுங்க. கடைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் எவ்வளோ நேரம். பாட்டியா, இது யார்? இது சதீஷ் ஃப்ரெண்டா? அவன் ஸ்கூல் லீவ் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வீட்டான வாங்கலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன தொல்லை பண்ணுறாமா. இங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கானே. யாருமா? சதீஷா? சதீஷ் அங்கே தான் விளையாட நம்பர் போ. பாட்டிக்கு குசும்பு ரொம்ப அதிகமாகி போச்சு. பாட்டியே, நான் சதீஷ் பார்க்கறதுக்கு வரேன். உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். யார்மா நீ? சதீஷோட ஃப்ரெண்டு நினச்சிட்டேம்மா. தப்பாக நினச்சிட்டேன். சரி விடுங்க. கோமதி ஃபோன் பண்ணி முட்டை எடுத்துமே கூட ராதிக்கு எங்கள் மாமியார் இருப்பாங்க, வேக வைக்க சொல்லு அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் எடுத்துன்னு வந்தேன். அவங்க அண்ணன் வராமே, அதுக்காக தான் முட்டை வேணும்னு சொன்னான். இருந்தாங்க. அப்படியாம்மா? நான் வந்து நீ குள்ளமாக இருக்குன்னு ஒன்று சின்ன குழந்தை நினச்சிட்டேன். புடவை கிடவை கட்டக்கூடாது. இது என்ன ட்ரெஸ் இது? குழந்தைங்க போடுற மாதிரி கவுன் போட்டுனுக்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிங்க. காசு கோமதி கிட்ட வாங்கிக்கம்மா. அதில் கோமதி வந்து தரேன்னு சொல்லியிருக்கா. சரிம்மா. 6 முட்டை தான் கேட்டலாம்மா. இங்கே நிறைய பேர் இருக்குமா. 6 முட்டை பத்தாதும்மா. ஒரு 10 முட்டைக்கு மேலே தேவைப்படும். அடையே முன்னாலே சொன்னாதான் முட்டை எடுத்து வைக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 6 முட்டை தான் போடுவேன் எங்கள் வீட்டு கோழி. நான் வந்து அப்பப்போ அவங்களுக்கு கொடுத்துருவேன் கேட்குறவங்களுக்குலாம். நேற்றே சொல்லியிருந்தேன்னா எடுத்து வச்சிருப்பேன். ஒரு 12 முட்டை கிடச்சிருக்கோம். அவள் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடணும். அதனால முட்டை வந்து எங்கள் ராதிக்கு அவங்க மாமியார் இருப்பாங்க, அவங்க கிட்ட எடுத்து கூட அவங்க வேக வைக்க சொல்லுவாங்களே, வந்தனே இருக்கும் கடைக்கு போயிருக்கோம் வந்தனே இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா. நேற்றே சொல்லி எடுத்து வச்சிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே வாங்கிப்பாங்க. பாட்டி மீனா இருக்க பற்றியா? மீனாவே வாங்கிப்பா. மீனா வாதியா தெரியல நமக்கு. சரிம்மா. கோமதிக்கு சொல்லிடுங்க. ஒரு முட்டை 15 ரூபா. 6 முட்டை வந்து எவ்வளோ கணக்கு போடுங்க. 6 முட்டையா? 50 ரூபா வருதுமா. 50 ரூபாவா? ஒரு முட்டை 15 ரூபா, 2 முட்டையே 30 ரூபா வருது, 4 முட்டை 60 ரூபா. 75 ரூபா வருது பாட்டி. இது 6 முட்டை போய் 75 ரூபாவா? அந்த கடையில் போட்டு வச்சுக்கு 10 முட்டை வந்து 55 ரூபான்னு. நான் அன்றைக்கி ஊர்லேருந்து வரும்போது வாங்கி வந்து கொடுத்தேன் என் பையனுக்கு. நீ நான் இது 6 முட்டை போய் 75 ரூபா சொல்கிறேன். பாட்டியே, நீங்கள் சொல்கிறது சரிதான். அது வந்து அந்த வெள்ளை முட்டை. அது நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. அது பிராய்லர் கோழி முட்டை சொல்லுவாங்க. அந்த கோழி முட்டை கிடையாது. இது நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி வந்து வளர்த்து நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். அது எவ்வளோ சத்து? நீ அங்கே போட்டி போட்டுருக்காங்க. நீங்கள் 20 ரூபா சொன்னால் கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதின்றதுனால கோமதி மட்டும் 15 ரூபான்னு கொடுக்குறேன். வந்தவொடனே காசு பத்து கொடுக்க சொல்லுங்க பசங்க கிட்ட. ரொம்ப அநியாயமாக விற்கிறேம்மா. நானே எங்கள் ஊரில் கோழியில் வச்சிருக்கேன் நாட்டுக்கோழியில். நானே ஒரு முட்டை 10 ரூபா தான் விற்பேன். நீ நான் 15 ரூபான்னு சொல்கிறேன். இப்போயும் 10 ரூபா தான் வைக்கிறீங்களா? இப்போ இல்லை, பார்த்துக்க முடியலன்னு எல்லாத்தையும் விற்றுட்டீங்களா? இப்போ கோழியை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுதுங்க. நாய்கிட்டேருந்து பூனைக்கிட்டேருந்து பாதுகாத்து அதை வளர்த்து அதுக்கு முட்டை இடுற வரைக்கும் அதுக்கு தீனி போட்டு வளர்க்கணும். எவ்வளோ கஷ்டம். 15 ரூபான்னு வாங்க மாட்டீங்களா? சத்துள்ள பொருள் காசு அதிகமாக கூட வாங்கிக்கோங்க. ஆனால் இருந்தாலும் அநியாயம் தான். இவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு முன்னுக்கு வர முடியாது. சரி கோமதி வந்தால் சொல்லுங்கள், காசு கொடுத்தா சொல்லுங்கள். இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் பண்ணிக்கக்கூடாது. இவன் தான் இந்த ஓட்டம் ஓடுறேன். இந்த ஆட்டெல்லாம் இந்த ஊரில் தானே செல்லுபடியாவா? என் ஊருக்கு வா, தெரியும் உனக்கு கதை. நான் ஊருக்கு வந்தால் தானே நான் ஏன் வரப்போறேன் ஊருக்கு? எல்லாத்துக்கும் வாய் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நான் 6 முட்டை தான் இருக்கேன். சரி இது வேக போடலாம். அடுப்பு காலி தானே போதே தீய அதில் போட்டுடலாம். சட்டியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கல் உப்பு போட்டு முட்டையை வேக வச்சுட்டேன்னா நல்லா பட்டாட்டம் வந்து போயிடும். சரி வேகட்டும். பாட்டி அம்மா வந்துட்டாங்களா? வந்துன்னே இருக்காங்கடி. வந்துடுவாங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. பாட்டி ஒரு 10 ரூபா கொடுங்க பாட்டி. 10 ரூபாவா? 10 ரூபா எதுக்கு இப்போ உனக்கு? நாங்கள் வந்து சாக்லேட் வாங்க போகிறோம். சாக்லேட்டா? சாக்லேட்லாம் வாங்கக்கூடாது. பாட்டி வந்து முறுக்கு வச்சுருக்க பேக்கில் போய் எடுத்துக்கு போய். அதெல்லாம் சாப்பிட்டோம் பாட்டி. காலி வச்சது. பாட்டி சாக்லேட் வாங்க போகிறோம். ஆளுக்கு 5 ரூபா வேணும். அதனால 10 ரூபா கொடுங்க.
கடைக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, ரோட்டில் வண்டி வருதுன்னு சொன்னல, எங்கேயும் போகக்கூடாது. உங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வரும்போது வாங்கி வருவா. ஐயோ அம்மா எல்லாம் வாங்கி வந்து தர மாட்டாங்க சாக்லேட்லாம். கேட்டால் பல்லு சொத்தி ஆகிடும், வயிற்றுல பூச்சி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் வாங்கி சாப்பிடணும். சீக்கிரம் 10 ரூபா கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லைன்னா உங்கள் சுருக்கு பையிலேருந்து நானே எடுத்துன்னு போயிடுவேன். இப்படி சொல்லுறது பற்றியா இது? சுருக்கு பையிலேருந்து எடுப்பேன், கையை உடைக்கிற இருவுண்ணே. நீங்கள் தான் நிறைய காசு வச்சுருக்கீங்க, நான் தான் பார்த்தேனே அதில். டேய் அடி வாங்க போற பாரு, சுருக்கு பையில தொட்டு பாத்தியா நீ? பாட்டி நீங்க தான் அங்க வச்சுட்டு போறீங்க, நான் தான் எடுத்து உங்க பேக்ல வச்சேன். அப்ப எனக்கு தெரியாதா உங்க இதுல காசு இருக்குதா இல்லையானே? நான் எங்க வச்சேன் ஞாபகம் இல்லையா? காலையில பல்லு விளக்கத்துக்கு போனீங்கல்ல, அங்கேயே அந்த தொட்டி பக்கத்துலயே நான் தான் எடுத்துட்டு வந்து உங்க பேக்ல போட்டு வச்சேன். அப்படியே ரசா நீ தான் எடுத்துட்டு வந்து வச்சியா? இந்த ஞாபகம் மருதி, ஒரு பொருள் எடுத்தா அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன் மறந்து. சரி 10 ரூபாய் எடுத்துக்கோல இருந்து கடைக்கு ஓரமா போயிட்டு ஓரமா வரணும். நீ மட்டும் போ, தங்கச்சி இங்கே விட்டுட்டு போ, தங்கச்சி கூட கொண்டு போவாத. பாட்டி கடைக்கு நானும் போவேன் பாட்டி. சஞ்சு பாட்டி தான் காசு தர சொல்லிட்டாங்களா, நான் குடுன்னு ஓடி போயிட்டு ஓடி வந்துடுவேன். புரியுதா? நீலாம் வந்து வச்சுக்க, ரோட்ல வண்டிலாம் வரும், அதுக்கப்புறம் வந்து அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. நீ வந்தா லேட் ஆகும் போயிட்டு வரதுக்கு, வேற அம்மா அதுக்குள்ள வந்துருவாங்க. அப்புறம் நமக்கு சாக்லேட் கிடைக்காது. எதுக்கு பாட்டி கிட்ட காசு வாங்கினீங்க, எதுக்கு சாக்லேட் வாங்க கடைக்கு போறீங்க சொல்லிட்டு அம்மா அடிப்பாங்க. புரியுதா? நானும் குடுன்னு ஓடி போயிட்டு குடுன்னு ஓடி வந்துடுவேன். நீ வந்து உட்காந்து வீட்டுக்குள்ளேயே சொப்பு வச்சு விளையாடி உடனே வந்துடுறேன். நான் சீக்கிரமா வந்துடுவேனே. என் சாக்லேட்ல வந்து கடிச்சு சாப்பிட்டுலாம் வரக்கூடாது, பாதியில எனக்கு தரக்கூடாது. எனக்கு முழு சாக்லேட் வேணும். என்ன அண்ணன் நம்ப மாட்டியா நீ? அண்ணன் உன் சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன், என் சாக்லேட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆமா இப்படிதான் சொன்ன நீ அன்னைக்கும். அப்புறம் வந்து என்னோட சாக்லேட்ல பாதி சாப்பிட்டு பாதி தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தல நீ. பயப்பில்ல இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா, இது ஏமாத்தவே முடியாது. அண்ணன் இந்த வாட்டி வந்து உன் சாக்லேட் கட்டி சாப்பிட மாட்டேன்னா அண்ணன் நம்புமா? எல்லாம் பாட்டி காசு தர மாட்டாங்க, அமைதியா இரு. சரி பாட்டி என்ன காசு எடுத்துட்டுமா? எடுத்துன்னு ஓரமா போயிட்டு ஓரமா வரணும், ரோட்ல கொடுக்கணும் ஓடக்கூடாது. சரி பாட்டி அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்க, நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் வாழத்தை கிடைக்க அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் அம்மா வரத்துக்குள்ள வந்துடுறேன், நான் வரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றேன். சாக்லேட் வாங்க போனாங்க, மாட்டி விட்டுறாதீங்க பாட்டி, வெளுத்து வாங்கிடுவாங்க. ஆமா கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருவாவ. சரி நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா. சஞ்சு நீ உள்ள போ, அண்ணா போய் சாக்லேட் வேணாரேன். டேய் காசு எடுத்துக்கலையா? அதெல்லாம் வரும்போதே எடுத்துட்டு தான் வந்தேன், பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஆமா பாட்டி முன்னாடி உங்க சுருக்கு பையில இருந்து எடுத்துட்டாங்க. கேடியா இருக்குதுங்கம்மா இந்த பசங்க. பாட்டி உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? கட்டெல்லாம் எடுத்து வந்து கொடுக்க உடப்ப தேய்க்க வேணாமா, இதுவே நிறைய கட்டை தான் இருக்குது, பெரிய கட்டை தான் வச்சிருக்கிறேன். நீ போய் அதெல்லாம் கைவிட பூச்சிலாம் இருக்கும். சரி முட்டை வெந்த வேணா எடுத்து கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு உரிச்சு தரேன். பாட்டி பூண்டு வெங்காயம்லாம் தோல் உரிக்கணும்னா சொல்லுங்க, நான் கூட எனக்கு கூட உரிக்க தெரியும், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிதான் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உரிச்சு தரேன்னா உங்களுக்கு. சரிம்மா நல்ல பழக்கம்லாம் கற்று வச்சிருக்கிய. சஞ்சு தான் குட் கேர்ள். ஆமாம் அப்பா கூட சொல்லுவார் என்னதான் குட் கேர்ள், அண்ணா வந்து பேட் பாய். என்னத்த பண்றீங்க? நீங்க அடுப்பத வச்சீங்க வந்து நான் வந்து செஞ்சிருப்பேன்ல. ஐ பெரியம்மா வந்துட்டாங்க. பெரியம்மா என்ன விட்டு நீங்க எங்க போனீங்க? நாங்க வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் குழந்தைங்களாம் கூட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான் உங்களை விட்டுட்டு போயிட்டோம். வந்திருப்பேன்ல மீன்லாம் பார்க்கறதுக்கு. அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மீன் இருக்கும், அப்பா கூட போயிருக்கேன் ஒரு நாள். ஆமாம் சூப்பராக பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும், நண்டுலாம் இருக்கும், இறாலாம் இருக்கும். கூட்டுன்னு போயிருக்கலாம்ல, என்னையும் நானும் பார்த்துருப்பேன்ல. இன்னும் நாளைக்கு கூட்டுன்னு போறேன். இப்போ நாங்களே பஸ்ஸில் போயிட்டு வரோம், ஒரு முதல்ல நடந்து வர போயிட்டு வரோம். இன்னும் நடக்க முடியுமா, அதனால தான் விட்டுட்டு போயிட்டோம். கோமதி ராதிகா எங்க? ராதிகா கொத்தமல்லி வாங்க போயிருக்காத்தேன் கடைக்கு, இந்த அண்ணாச்சி கடைக்கு தான். நான் கொத்தமல்லி வாங்கிறதுக்கு மறந்துட்டோம். இங்கே பஸ்ஸில் வரும்போது தான் ஞாபகம் வருது, அந்த அண்ணாச்சிக்கில் போய் வாங்கிட்டு போயிருக்கா. அச்சோ சதீஷ் அங்கே தானே போயிருக்கான், வசமாக மாட்டினா போல இருக்கு ராதிகா கிட்ட. அண்ணன் நல்லா மாட்ட போகிறான் இன்னைக்கு அம்மா கிட்ட. நான் போய் பார்க்குறேன் அண்ணன் வரேன்னு. எங்கே யாரையுமே அழக்கானா? சாப்பாடும் முட்டையும் போட்டு வச்சுருக்கீங்களா அடுப்பில்? நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வெள்ளம் பார்க்குறீங்க? நான் வந்து செஞ்சுக்க மாட்டேனே, உங்களுக்கு எது கஷ்டம்? ஏமா ராதிகா தான் ஃபோன் பண்ணி அரிசி கழுவி போடுங்க அப்படின்னு சொன்னேன், அதை கழுவி போட்டேன். சாப்பாடே வந்துடுச்சு, இப்போ வடிக்கணும். அவள் சும்மாவே இருக்க மாட்டாமா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியல, வயசானவங்க எதுக்கு வேலை வாங்குறாவ? ஏமா அரிசி கழுவி போட்டு அடுப்பு பற்ற வச்சிருக்கேன், இது பெரிய வேலையா? சரி நீங்கள் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். சாதம் வந்துடுச்சுமா, அதை முதல்ல வச்சிருமா. சரி குமரியா மீனில் எதனா கட் பண்ணா சொல்லு, கட் பண்ணி தரேன். இல்லை கட் பண்ணியே வாங்கி வந்துட்டோம். 1 கிலோக்கு 30 ரூபா வாங்கினாங்க, அங்கே கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா க்ளீனாக அந்த பராகிரெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த மீன் தான் நமக்கு வரத்துக்கு லேட் ஆகும், அதனாலேயே சமைக்கும் லேட் ஆகி போயிடும். அதனால தான் 30 ரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு அங்கேயே வெட்டி வாங்கி வந்துட்டேன். பரவாயில்ல 30 ரூபா தான் வாங்குறாங்களா? எங்கள் ஊர்லலாம் 50 ரூபா 1 கிலோக்கு. ஆமாம் சின்ன மீனாக இருந்தாலும் சரி பெரிய மீனாக இருந்தாலும் சரி 1 கிலோ கட் பண்ணுறதுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபா கட் பண்ணுறதுக்கு 150 ரூபா ஆகிடும். இந்த 30 ரூபாய்க்கு ஒத்தி கத்தின்னு வந்த ரோடெல்லாம் எதுக்கு உனக்கு இந்த வேலை 30 ரூபா கொடுத்த, வீட்டில் போனால் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேறு வந்துனே இருக்காங்களாம். நம்ம எப்போ மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எப்போ சமைச்சு முடிக்க சொல்கிறது, நான் 30 ரூபா போனால் போது சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கினேன். உப்பு போட்டு மட்டும் நல்லா உரசிட்டு கழுவிட வேண்டியது தான். கழுவிட வெங்காயத்தை எடுத்துட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான். அப்புறம் மீனில் மசாலா போட்டு வறுத்துட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. முட்டை வேக வச்சிட்டிங்களா? கறியில் வேணாம்னு பார்த்தா எதுவுமே வாங்கி வரல. சரி மச்சம்மா மீனே நல்லது தான் உடம்புக்கு, கறி வேணா அப்புறமா செஞ்சு கொடு. ஏமா வெங்காய தக்காளிலாம் உங்கள் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களே, அந்த பெரிய பொண்ணு இன்னொன்று பொண்ணு ப்ளூ கலர் சுடிதார் போட்டுன்னு இருக்குமே, அவங்க 2 பேரும் உட்காந்து அறுத்துன்னு இருக்காங்கம்மா. யாரு? கீதாவும் பெரிய பொண்ணு வெங்காய தக்காளியாக இருக்கிறாங்களா? ஆமாம்மா. நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்க கேட்டாங்க, கேட்டுட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து விருந்து சமைக்க போகிறாங்க, நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அவங்க வந்த உடனே டக்குன்னு சமைச்சு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா சொல்லாமையே எப்படி தான் செய்கிறாளுங்க தெரியலம்மா. யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாளுங்க. அண்ணனும் அம்மாவும் வராங்க.
சரிங்க அத்தை, குழம்புக்கு வந்து புளி ஊற வைக்கணும், ஊற வைக்க. ஏம்மா ரசம் வைக்க போறியா? ரசம் வேணா அம்மியில் அரைச்சி தட்டுமா? மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா பூண்டெல்லாம் போட்டு நல்லா ஒட்ட அரைச்சுன்னு வச்சுக்க, ரசம் சூப்பராக இருக்கும். அத்தை நீங்கள் உட்காருங்க அத்தை, அதை ராதிக்கு வந்து ராதிரி கிட்ட சொன்னால் அரைச்சி தரப்போறேன். நீங்கள் எதுக்கு வயசான காலத்தில் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க? உட்காருங்க, நான் செஞ்சுக்கிறேன். ஏமா உட்காந்துனே இருந்தால் நோயாளியும் ஆகிடுவோம்மா. இது வந்து ஓடி ஆடின கால், எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கேன். உழைச்சினே தான் இருப்பேன் நான் காலத்துக்கும். என்னால் எப்போ முடியலையோ அப்போ தான் ஒரு இடத்துல உட்கார முடியும். நீ மிளகு ஜீரகம் மட்டும் எடுத்து கொடு, நான் அம்மியை கழுவி வைக்கிறேன். நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்து வந்து கொடுக்குறேன், ரசம் வச்சு கொடு. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. மிக்ஸில் அரைச்சினா நமக்கு ரசமே பிடிக்க மாட்டேங்குது. கையால் அரைக்கணும், அப்போ தான் மனமாக இருக்கும். அந்த காலத்து ஆளுங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க தான். நமக்கு தான் இந்த வயசில் கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது சொல்கிறோம். ஆயா பாரு எப்படி கென்னு மாதிரி வேலை செய்யுது. சஞ்சு நீ என்ன பார்த்துருக்காங்க? தெரியுமா, அண்ணா வந்து பாட்டிக்கிட்ட காசு வாங்கின்னு சாக்லேட் வாங்கினு சொல்லிட்டு கடைக்கு போனான். அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. சாக்லேட் வாங்கின்னு தெரிஞ்சிருந்தா அம்மா செம்ம அடி அடிப்பாங்க அண்ணாவை. அதான் பார்த்தேன், அடிச்சு இட்டுன்னு வராங்களா இல்லை கம்முன்னு இட்டுன்னு வராங்களான்னு. சாக்லேட் வாங்கிறதுக்கு போயிருக்கானா? அம்மா பாட்டிக்கிட்ட 10 ரூபாய் வாங்கின்னு போயிருக்கான். பெரியம்மா கூட உங்களுக்கு வந்து எல்லாமே பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, முறுக்கு எல்லாமே வாங்கி வந்திருக்கேன். எல்லாமே வாங்கி வந்துருக்கீங்களா? ஆமாம், இரு பேக்கில் இருக்கு, எடுத்து தரேன். சரி பெரியம்மா. மாமாலாம் எப்போ பெரியம்மா வருவாங்க? மாமாலாம் வந்துனே இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஐயா ஜாலி. ஏன்டி எங்கடி கொத்தமல்லியை காணா, பச்சை மிளகாய் காணா? ஏக்கா இந்த அண்ணச்சிக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலைக்கா. இப்போதான் கடைக்கு போயிட்டு வாங்கினதுக்கு போறாரா. பச்சை மிளகாய் இல்லையா கொத்தமல்லியும் இல்லையா. நான் தான் கடை வச்சிருக்கேன்னு தெரியல. கடையை மூடிட்டு பூட்டு போட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இவரெல்லாம் கடை வச்சிருக்காரு? எது கொத்தமல்லி இல்லை பச்சை மிளகாய் இல்லையா? எப்பவுமே இருக்குமே அவர்கிட்ட. தெரியுமா, அம்மா தான் சொல்றாங்களே இல்லைன்னே. இல்லைன்னா இல்லைதான். ஏன்டி நீ கடையாண்ட போய் பார்த்தியா இல்லையா? கடைக்கு தக்கா போயின்னு இருந்தேன். எங்கள் மாமியார் ஏற்கனவே இவங்ககிட்ட வந்து பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் வாங்கின சொல்லி அனுப்பிச்சிருக்குது காசு கொடுத்து. அவன் போயிருக்கான், கேட்டிருக்கான். அது இல்லை இவன் தான் கடைக்கு போயிட்டு வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் வந்து இந்த வழியில் இவன் தான் சொன்னான், மாமா கடையில் இல்லையா சொல்லிட்டு. இவன் சாக்லேட் வாங்கிறதுக்கு போனான்னு சொல்லிட்டு தான் செஞ்சு சொன்னான். சதீஷே நிஜமாலுமே கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் கடையில் இல்லையா? பெரியமா கேட்கறது பார்த்தா எல்லாமே தெரியும் போல இருக்கு. நம்ம சாக்லேட் வாங்க போனது அது வந்து ஆமாம் பெரியமா, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுமா, நான் வாங்கி வந்து கொடுக்குறேன். கேட்டுக்கோ, ஒரு மணி நேரத்தில் வந்துடுமா. அதுக்கும் நம்ம சமைச்சு முடிச்சு சாப்பிட்டே முடிச்சிடுவோம். வாங்கி வந்து என்ன பண்ணுறது? சரிடி விடுடி, பச்சை மிளகாய் இல்லைன்னா விடு, கொத்தமல்லினா கூட பரவாயில்ல. ஆனால் வேணா வரும்போது வேணா சொல்லாம எதுக்கு? அப்புறம் நான் வந்து எல்லா பொருளும் நான் தான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கா? வேணா விடு, கொத்தமல்லி என்ன போகுது. ஏண்டி உங்கள் மாமியார் வேறு ரசத்துக்கு வந்து கையில் அரைச்சி வைக்க போகிறாங்களா? அதுக்குள்ள கொத்தமல்லி போடாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்டி. கிளவி வயசான காலத்தில் சும்மாவே இருக்காது. இப்போ யார் அதுக்கிட்ட ரசம் கேட்டாங்கன்னு அரைக்கிறதுக்கு போயிருக்குது. மிக்சியில் போட்டோமா 2 சுற்றணுமா, சூப்பராக ரசம் இதுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ யாருன்னா அம்மியில் போட்டு டறக்குன்னு அரைக்க சொன்னாங்களா? சும்மாவே இருக்காது கொஞ்சம் நேரம். அதான் நேற்றே வந்து அந்த அம்மிக்குள்ள அப்படி போட்டு வச்சிருந்தேன்ல, அதை எடுத்து தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவி வச்சிருந்தது. எனக்கு அப்பயே தெரியும் இதில் தான் வேலை பார்க்க போகுதுன்னு. போயிருது போல ரசத்தை கரைக்கிறேன்னு. இனி மசாலாலாம் கையில் அரைச்சி வச்சா தானே சூப்பராக இருக்கும். நம்ம அம்மா கூட பாரு மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு, இந்த கறி குழம்புக்குலாம் வந்து மசாலா வந்து கையில் அரைச்சி தான் வைப்பாங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏக்கா அந்த காலத்தில் வந்து மிக்ஸி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, கையில் ஆட்டினாங்க, கையில் அரைச்சாங்க. இப்போ தான் மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்துச்சு, ஒரு சுவிட்ச் போட்டு அரைச்சி கொடுக்க போகுது. இன்னும் கையில் போய் தேய்ச்சி கிடப்பாங்க. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொல்லி கிடக்குறேன் பேர். இது கழுதியா? யார் அது? நீதான். இவங்க சண்டையில் நம்மள மறந்துட்டாங்க. சஞ்சு வா, ஓடியா அண்ணன் சாக்லேட் வாங்கி வந்தியா? வாங்கி வந்தவா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். போ. யாரை பார்த்து கழுதுன்னு சொன்னேன்? என்ன பார்த்து தான் சொன்னேன். நான் கழுதன்னா நீ குதிரை, நான் குதிரைன்னா நீ வந்து ஒட்டக்கச்சிவிங்கி, நான் ஒட்டக்கச்சிவிங்கினா நீ வந்து மான், நான் மான்னா நீ முயல். ஏமா மொத்த காடுமே நீங்கள் தான் மிளகு ஜீரகத்தை வந்து கொடுத்தீங்கன்னா நான் அரைச்சி தருவேன். ஏண்டி போடி மீன் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருவாடி. புளி ஊற வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி பெரிய பொண்ணு கீழே வறுத்துருக்காங்களா, குழம்பு ஏற்றி அரைக்கலாம். ஏக்கா நிறைய மீன் வரேன்னே, நம்ம வந்து கறி கூட வாங்கலாம், மீன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். மீன் எல்லாத்தையுமே வறுத்துரு, ஒரு 4 மீன் மட்டும் குழம்புக்கு போடு. குழம்பு மீன்லாம் யார் சாப்பிட்றாங்க இங்கே? அதுவும் சரிதான், குழம்பு மீனை பொறுக்கி வச்சிருங்க, நம்ம தான் சாப்பிட்டு கிடக்கணும். அதை ஏக்கா சாதம் நல்லா வந்துச்சு, வச்சிருக்காத. வடிக்கிறேன்டி. பழைய புளி நிறைய இருக்குது, அதே ஊற வச்சிடலாம். ஏண்டி அங்கே சட்டி இருக்குது, அந்த சட்டியில் போட்டு மீன்லாம் உப்பு போட்டு நல்லா ஒரு மீனையும் தனித்தனியாக போட்டு, 3 மீன் இருக்குல்ல தனித்தனியாக போட்டு நல்லா உப்புக்களை போட்டு நல்லா உரசி விடு. உப்புக்களை சதீஷ்கிட்ட கொடுத்து அனுப்புறேன், அனுப்பிச்சு விடு. சரிக்கா. பரிமளாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முட்டை தந்து கொடுத்ததா இல்லையா? கொடுத்து தண்ணி போயிருக்குது, அதில் அடுப்பில் போட்டு வச்சுருக்காங்க பாரு, வந்து பாரு. சரி காசு பசங்க தான் கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னு வச்சுக்கேன் சிலுப்பு அது கூட சேராதுன்னு சொன்னால் இதான் கேட்க மாட்டேங்கிறேன். நீங்கள் அது நல்ல பொம்பளை தான் இது, என்ன சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன். எப்படிப்பா ஒரு முட்டை எவ்வளோ கொடுத்துட்டு போச்சுன்னு தெரியல, 10 ரூபாய்னா கொடுன்னு சொன்னேன், எவ்வளோ கொடுத்துச்சுன்னு தெரியல. இந்த கீதாவும் பெரிய பொண்ணு என்ன பண்ணு போய் பார்க்கணும், சாதத்தை வச்சுட்டு போகலாம். ஏக்கா மீன் குழம்பு கொஞ்சம் பூண்டு போடுக்க. எங்கே ஆளே காணோம்? நேராக அது பரிமளா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். அது கூட சேராதுன்னு சொன்னால் சொல்கிற பச்சே கேட்காது. முட்டை அங்கங்கே 10 ரூபான்னு விற்கிறாங்க, இது எவ்வளோன்னு கொடுத்துட்டு போயிருக்குதுன்னு தெரியல. இது 20 ரூபான்னு சொன்னால் கூட இது நம்ம வீட்டில் இருக்குது கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா ஊர் உலகத்துலேயே நாட்டு முட்டை கிடைக்கிறதே இல்லை பாரு. ஆனால் ஒரு நாளைக்கு அந்த பரிமளாக்கு இருக்குது கச்சேரி, நல்லா ஊரை ஏமாத்தினுக்குது. அந்த கோழியை பிடிச்சி ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றனா இல்லைன்னு பாரு, அப்போ தான் அது அடங்காது. என்னக்கா பிரியாணி சத்தம் கேட்டுதே? வாடி இந்த பரிமளா வீடு கோழியை தாண்டி பிடிச்சி பிரியாணி போடலான்னு இருக்கிறேன். அப்படியாக்கா, எனக்கு கூட அந்த வீட்டு கோழி மேலே ஒரு கண்ணுக்கா ஒரு சிகப்பு கலரில், அதான் என் சட்டை கலரில் ஒரு கோழி இருக்குதுங்க, அது நல்லா குண்டாக இருக்குது. அதை வேணா போட்டு பிடிச்சி பிரியாணி போடலாமா? ஏதோ ஒரு கோழி ஆக மொத்த பிடிச்சி பிரியாணி போடுறோம். ஒரு முட்டையை 20 ரூபாய் கிட்ட அது விற்கிது. 10 ரூபான்னு விற்றா கூட பரவாயில்ல.
இன்னைக்கு முட்டை தந்து கொடுத்துட்டு போயிது, எவ்வளோன்னு கொடுத்துட்டு போயிருக்கு தெரியல. எங்கள் அக்கா வேற என் மாமியார் கிட்ட வாங்கி வைக்க சொல்லியிருக்கா. எங்கள் மாமியார் வேக வச்சு வச்சுக்குது. பரிமளா ஓவராக தான் பண்ணின்னு இருக்குல்ல. வா போய் பிடிச்சி நல்லா கோழியை. ஏன்னா இன்னைக்கு வேணாண்டி, எப்போ நான் சொல்லுவேன்னு காத்துன்னு இருந்தியா? இன்னைக்கு வேலை இருக்குது. மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டு மீன் குழம்பு வைக்கணும், மீன் ஃப்ரை பண்ணணும். எங்கள் அண்ணன் வேலை வருஷம் எடுத்துன்னு வரதான் சீர்வரிசை, பொங்கல் சீர்வரிசை எப்போ வருது பார். தீபாவளி வந்துடும் போது எங்கள் அண்ணன் வரத்துக்குள்ளே செஞ்சு போட்டு சாப்பாடு போட்டு அவங்க அனுப்பிச்சு கொடுத்தாவில. இப்போ மீன் க்ளீன் பண்ணுறது தான் போயின்னு இருக்கிறேன். மீனில் வெட்டி வாங்கிச்சு, உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம். சரி, நீ எப்போ வந்தீங்க? சரியா போச்சு போ. நாங்கள் வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. கடைக்கு போனால் டக்குன்னு வர மாட்டிங்களா? ஏன் இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போய் பஸ்ஸில் வர போகிறீங்க? அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு? வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சு அது ஆறின்னு கிடக்குது காற்றுல. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். மீன் குழம்பு வைக்க ஆரம்பிங்க. ஏடி மீன் கழுவி எடுத்துன்னு வந்துடுறேன். சீக்கிரமா வா. இந்த வந்துடுறேன். முட்டை நல்லா வந்துச்சு, சாப்பாடு நல்லா வந்துச்சு. இதான் இறக்கி வைக்காம சாதம் வடிக்காமல் எங்கே ஓடி கிடக்குது ரெண்டும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. சாப்பாடு நல்லா கஞ்சி ஆக போகுது. முட்டை கூட வீட்டில் விட்டுச்சு, ஒன்று உரிச்சு சாப்பிடலாமா? பெரிய பொண்ணு முட்டையை பத்திரமா பார்த்துக்கோ. காலமாக போச்சுன்னா எங்கள் அக்கா வந்து உன்னதான் கேட்கும். அடிச்சுக்குதுங்க, பண்டுக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா உஷாராக தான் இருக்குதுங்க ரெண்டும்.